தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழியினுடைய தொன்மை இன்று நேற்றல்ல. உங்கள் மொழியெல்லாம் பிறந்து வருவதற்கு முன்பாக அன்னை தமிழ் ஆயிரம் காலத்து பயிராக இரும்பின் தொழில்நுட்பத்தை கண்டெடுத்திருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்கள் மொழியின் தொன்மையும் கண்டு தாங்கள் தமிழ் மொழியில எழுதி படிக்கக்கூடிய அந்த வரலாற்று பெருமையை பெற்றிருக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் என்பதை அறிவியல் ரீதியிலே நிறுவிய ஒரே ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்கின்ற அந்த பெருமை. அதனால் தான் இன்னைக்கு துடிக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு மூடி மறைப்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவனை மறைக்க முடியாது என்பதை போல எத்தனை பேர் வந்தாலும் சரி, தமிழுக்கு தலைவர் கலைஞர் ஆற்றியிருக்கக்கூடிய தொண்டு, செம்மொழி என்கின்ற தகுதியை பெற்ற காரணத்தால் தான் மைசூரில் ஏதோ ஒரு கட்டடத்தின் கீழே முடக்கிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருந்த தமிழ் மொழியை இன்றைக்கு செம்மாந்த ஒரு இடத்திலே, ஒரு எழிலார்ந்த கட்டடத்திலே அதை உட்கார வைத்து, நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ இந்த மொழிக்கான ஆய்வை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டு வைத்த ராஜபாதையில் தான் இன்றைக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியும் ஆமாம் எங்கள் மொழி செம்மொழியாக வேண்டிய தகுதியை பெற வேண்டும் என்று அவர்களெல்லாம் பெறுகிறார் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் மொழிக்கு மாத்திரமல்ல, ஏனைய வழிய திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கும் அந்த அந்தஸ்தை பெற்று தந்த, அந்த பெருமையை அங்கீகாரத்தை பெற்று தந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு நாம் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. அந்த இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய செம்மொழி போராளிகளுக்கு எப்படி நாம் பாராட்டுதல்களை போற்றுதல்களை செய்கிறோமோ அதை போல நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. அகவை முதிர்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர்களுக்கான அந்த ஓய்வூதியம் நம்முடைய முதலமைச்சர் உயர்த்தி தந்திருக்கிறார். எல்லை போராட்டத்திலே உயிர் நீத்திருக்கக்கூடியவர்கள், ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல மொழிப்போரிலே தியாகம் செய்திருக்கக்கூடியவர்கள், இத்தனை பேருக்கும் இந்தியாவிலே ஒரு மாநில அரசு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை செய்திருக்கிறது சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு அற்புதமான நிகழ்வு. செம்மொழி போராளிகளை நாம் பாராட்டுகின்றோம். செம்மொழி அந்த தகுதியை தமிழுக்கு அதிகாரப்பூர்வமாக பெற்றுத்தந்த நம் தலைவர் கலைஞரை போற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. கலைஞர் ஒரு தமிழ் களஞ்சியம், நாம் அறிவோம். பல்துறை வித்தகர். அவருக்கு இயல் தமிழும் அத்துப்படி, இசைத்தமிழும் அத்துப்படி, நாடகத் தமிழும் அவருக்கு கைவந்த கலை. புதிதாக திரைத்தமிழும், இதழியல் தமிழும், உரையாற்றும் தமிழும், அத்துணை பரிமாணங்களிலும் ஒரு ஒப்பற்று நிற்கின்ற ஒரு தலைவராக நாம் கலைஞரை பார்க்கின்றோம். தமிழ் என்பது முதலில் தொல் தமிழ் என்று பார்க்கின்ற பொழுது அது அறத்தமிழாக இருந்தது. அறநூல்கள் பேசப்பட்ட, குரல் சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து வந்த சிதைவில் பக்தி தமிழ் வந்தது. பக்தி என்ன சொல்லிற்று? நீ வணங்கு, இணங்கு, மண்டியிடு, உன்னை துறந்து விடு என்று சொன்னது. பக்தியினால் விடுதலை இழந்த தமிழகத்தை திராவிட இயக்கம் என்பது விடுதலை தமிழாக மாற்றிற்று, சிந்திக்க சொன்னது. அந்த விடுதலை தமிழைத்தான் கலைஞர் அந்த தமிழில் தான் வளர்ச்சி பெற்றார். கலைஞர் வெற்றி சொல்லை சொன்னவர் அல்ல. எந்த ஒரு சொல்லும் விலையுள்ள சொல், உங்களை சிந்திக்க செய்கின்ற சொல், சமூக விடுதலைக்கு பயன்படுகின்ற சொல். கலைஞரின் ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு படைப்பும் தமிழர்களுக்கு திசை காட்டும், உந்துதல் தரும், ஊக்குவிக்கும். எது நமது சரியான குறிக்கோள் என்பதை புரிய வைக்கும்.